தெருவுக்கு 4 ஆட்டுக்கு கறியை வெட்டி விற்கிற கடை இருக்கலாம், ஆட்டுக்கு சண்டை விடக்கூடாது. மாடுகளை பல லட்சக்கணக்கான டன் ஏற்றுமதி செய்யலாம் வெட்டி கறியை, நாங்கள் மாட்டோட விளையாடக்கூடாது. கடற்கரையில் யாருக்கும் இருக்கு, எம்ஜிஆருக்கு சமாதி, அண்ணாவுக்கு சமாதி, ஜெயலலிதாவுக்கு சமாதி, அது சிவாஜிக்கு ஒரு சிலையா நிற்கிற அந்த இடத்துல உரிமை இல்லையா? இந்த கட்சிகளுக்கு இருக்கிற ஊழல் வழக்கு அது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அது மீறி தீர்ப்பை மீறி நடக்க விட்டுட்டா அந்த நீதிபதிகள் கோவத்துக்காலாகி தண்டனைக்குள்ளாயிருவோம்ட்டு ரொம்ப சட்டத்தை கடைப்பிடிக்குது தமிழ்நாடு அரசு. நிர்வாணமாக நிற்கிற ஆண்கள் கடையில் பெண்கள்லாம் போய் அப்படி கும்பிட்டு விழுகிறாங்களே, இது என்ன காட்டுமிராண்டித்தனமாக இருக்குது, அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை விட சொல்லி, அது எப்படி? அது பண்பாடு, இது மட்டும் காட்டுமிராண்டித்தனமா? எப்படி? நீங்களும் நடத்த மாட்டீங்க, என்னையும் நடத்த விட மாட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த பொங்கலுக்கு என்னை தூக்கி போடுங்க, அடுத்த பொங்கல் கூட விடுதலை செய்யுங்க, ஆனால் நடத்த விட்டுருங்கிறேன். தெய்வம்னு சொல்லிட்டீங்களா? இப்படி முருகனை போய் தெய்வம்னு சொல்லிட்டு, ஜெயலலிதாவே தெய்வம், எம்ஜிஆரே தெய்வம். அது வெறும் தெய்வம் இல்லை, இதய தெய்வம். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகுறான் என்றால் அந்த நாடு இல்லை, சுடுகாடு என்று அர்த்தம். பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு விளையாட்டு இல்லாமல் அவனுடைய பண்பாடாக அவர் உயிரோடும் உணர்வோடும் கலந்து நிற்கிற ஏறுதழுவுதல் தடை செய்யப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக நடத்த முடியல. ஏறக்குறைய இந்த ஆண்டுகளும் அதே நிலை தொடருது. மத்தியில் இணையமைச்சராக இருக்க மதிப்பிற்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி கிடைக்குங்கிறாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு மகிழ்ச்சியை தருது. ஆனால் அதே மத்திய அமைச்சரவைகளுக்கு ஐயா வெங்காய நாயுடு அப்படி ஒரு உறுதியை நாங்கள் தரலன்னு சொல்கிறாங்க. இது நமக்கு குழப்பத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் தருது. இப்போ இருக்கிறது 4 நாள் தான் இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கான பொங்கலுக்கான ஜல்லிக்கட்டுக்கான நாளுக்கு 4 நாட்கள் தான் இருக்குது. இதில் எப்படி அனுமதி கிடைக்குங்கிறது நம்பிக்கையற்ற நிலையில் தான் நம்ம நிற்கிறோம். காளைகளை காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியலிருந்து நீக்கிட்டு ஒரு அவசர சட்டத்தை ஏற்றி நமக்கு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு வாய்ப்பை பெற்று தந்திருக்கலாம். அதை செய்யாத அந்த பொங்கல் நெருங்குகிற காலங்கள் ஒரு பருவகால வியாபாரம் மாதிரி எல்லோரும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு உறுதியாக நடத்தப்படும், இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைக்கும்னு பேசி வெறும் வார்த்தைகளை இனிப்பு தடவி நம்மளை ஏமாற்றுகிறது தொடர்ந்து கொண்டிருக்குது. அதனால் இம்முறை நாங்கள் போன முறை தடை மீறி ஜல்லிக்கட்டை நடத்த நாங்கள் போகும்போது அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எங்களை கைது செஞ்சிட்டது. அதை இந்த முறை செய்யக்கூடாதுங்கிறத ஒரு வேண்டுகோளாக கோரிக்கையாக வைக்கிறோம். நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்திட்ட பிறகு, தடையை மீறி நடத்திட்ட பிறகு எங்களை கைது செஞ்சு சட்டப்படி நீங்கள் என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இது நீங்கள் பார்க்குறீங்க, சிலர் இங்கே விமர்சனம் வைக்கிறவங்க ஆதிக்க சாதி விளையாட்டு, குறிப்பிட்ட பகுதியில் நடக்கிற விளையாட்டு, அவங்கெல்லாம் தங்களுடைய நிலைப்பாட்டை முடிவை மாற்றிக்கொள்ளணும். நேற்று சென்னை கடற்கரையில் ஒரு கட்சியோ ஒரு தலைவரோ ஒரு கொடியோ இல்லாது தன்னெழுச்சியாக இந்த மண்ணின் பிள்ளைகள் இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக அந்த உரிமை குரல் எழுப்பினோம் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் ஒவ்வொரு தமிழனுக்குள்ளும் இந்த கொதிநிலை இருக்குது. அது புரிந்து கொள்ளாமல் இது சும்மா ஏதோ காளைகளை வதைக்கிறோங்கிறது அது சும்மா வெட்டித்தனமான பேச்சு. உலகத்தில் எத்தனை இனங்கள் வாழுது, எந்த இனமும் காளைகளுக்கென்று மாட்டுக்கென்று பண்டிகை வச்சதில்லை. தமிழர்கள் நாங்கள் தான் மாட்டுக்குன்னு பொங்கல் வச்சு பண்டிகை கொண்டாடுறோம். எங்களுடைய ஆதிப்பாட்டன் சிவனுக்கு காளையை வாகனமாக வச்சு வணங்குறோம். சிவனை வணங்குறதுக்கு முன்னாடியே நந்தியை வச்சு காளையை வச்சு வணங்கிட்டு தான் சிவனையே வணங்குறோம். காளைகளை குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் அதை வதைக்கிறோம்னு சொல்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். இந்திய இராணுவத்தில் இன்று வரை குதிரைப்படை ஒட்டகப்படை இருக்குது. ஒவ்வொரு இராணுவ பேரணி அந்த இதுலேயும் நம்ம பார்க்குறோம். அது ஒட்டகமும் குதிரையும் வருவதை பார்க்குறோம். ஒட்டகத்தின் மேலேயும் குதிரையின் மேலேயும் சின்ன பீரங்கியை வச்சு சுடுவதை நம்ம பார்க்குறோம். அது வதை இல்லையான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. கேரளாவில் யானை பந்தயம் ஓடுது, அது வதை இல்லையான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. குதிரை பந்தயம் நடக்குது, அது வதை இல்லை. ராஜஸ்தானில் ஒட்டக பந்தயம் நடக்குது, அது வதை இல்லை. 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி செய்து, அது வதை இல்லை. மாட்டை கொன்று ஏற்றுமதி செய்யலாம், அது வதை இல்லை. பல லட்சக்கணக்கான லிட்டர் பால், இந்தியா உலகத்திலே 2வது இடத்துக்கு பால் ஏற்றுமதி. மாடு என்ன நீங்கள் வைங்க நாங்கள் பீச்சி விடுறீங்கதா, அது கண்ணுக்குட்டி கறக்குது. ஆனால் நீங்கள் அதை பீச்சி பாலை அது வலுக்கட்டாயம் எடுக்கிறது வதை இல்லையா? அதுக்கு பதில் இல்லை. நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை சொன்ன நீதியரசர்களுக்கு தமிழர் யார், தமிழனுடைய வாழ்வியல் முறை என்ன, அவனுடைய பண்பாடு என்ன, அவனுடைய தொன்மம் என்ன, அவனுடைய பழக்க வழக்கம் என்ன, எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு காட்டுமிராண்டி விளையாட்டு, படிப்பறிவு இல்லாத விளையாட்டு அப்படின்னா அது எவ்வளவு ஒரு கடுமையான சொற்கள். சரி, நாங்கள் காட்டுமிராண்டி கூட்டத்தையே நீங்கள் வச்சுக்கிட்டு அழுக, நீங்கள் எங்களை விட்டுருங்க, நாங்கள் போகிறோம். இதுக்கு என்ன பதில் இருக்குது? நான் கேட்டேன், ஏன் நீங்கள் காளைகளை ஓட விட மாட்டீங்கன்னா, காளைகளுக்கு ஓடுகிற அளவுக்கு அந்த குழம்பு இல்லைங்கிறீங்க. குதிரை ஏன் ஓட வேணா, அதுக்கு குதிரைக்கு இயற்கையிலேயே அது ஓடுறதுக்கான வடிவமைப்பு இருக்குது, அந்த வாய்ப்பு இருக்குது குழம்புலேங்கிறீங்க. யானைக்கு எப்படி இருக்கா? கேரளாவில் யானை பந்தயம் ஓடுது, காளை பெரிய உருவங்கிறீங்க, யானை என்ன ரொம்ப சின்ன உருவமா? அவ்வளோ பெரிய உருவத்தை தூக்கிட்டு கேரளாவில் யானை பந்தயம் ஓடுது. யானையுடைய கால்கள் ஓடுவதற்கு வசதியான குழம்புகள் அமைய பெற்றிருக்கா?
அதுக்கு யாரும் பதில் சொல்லலையே. தெருவுக்கு 2 கோழி கடை இருக்கலாம், கோழி சண்டை விடக்கூடாது. தெருவுக்கு 4 ஆட்டுக்கு கறியை வெட்டி விற்கிற கடை இருக்கலாம், ஆட்டுக்கு சண்டை விடக்கூடாது. மாடுகளை பல லட்சக்கணக்கான டன் ஏற்றுமதி செய்யலாம் வெட்டி கறியை, நாங்கள் மாட்டோட விளையாடக்கூடாது. மாட்டை அணைப்பது வேற, தழுவுதல் வேற. எங்களுடைய தொன்ம விளையாட்டு ஏறு தழுவுதல். ஏரை தழுவுறதா, அணைப்பதற்கும் தழுவுதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஜல்லிக்கட்டுங்கிறது மருவி பின்னாடி வந்த சொல். அது ஜல்லிக்கட்டுங்கிறதே அந்த விளையாட்டுக்கான பெயர் இல்லை. கொம்பில் சல்லி காசை கட்டினதுனால அது சல்லியை கட்டுறதுனால ஜல்லிக்கட்டுன்னு பேர் மருவி வந்துட்டுது. அது ஏறு தழுவுதல். அதை புரிந்து கொள்ளாமல் வதை வதை என்று சொல்லி பேசி கொண்டிருப்பது என் வீட்டு காலைக்கு, என் நாட்டு காலைக்கு. அமெரிக்கா நாட்டுக்கார பீட்டாவுக்கு என்ன அக்கறை? என் வீட்டு காலைக்கு. மாட்டோட கூட பிறந்து அதோட வளர்ந்து ஒரு அண்ணனும் தம்பியை அங்கே குடும்பத்தில் பேர் போல் அதுக்கு பேர் வச்சு நாங்கள் வளர்த்து வாழ்ந்து வர எங்களுக்கு இல்லாத அக்கறை என் மாட்டுக்கு, என் வீட்டு மாட்டுக்கு, ஊரா நாட்டுக்காரனுக்கு என்ன அக்கறை இங்கே? அதை ஏற்க முடியாது. அனுமதியை பெற்று தரணும்னு கோரிக்கை வச்சு கெஞ்சியாச்சு. அதனால் அம்பேத்கர் சொன்னது போல் இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெறணும். அந்த போராட்டத்தின் ஒரு வடிவமாக தான் இந்த ஜல்லிக்கட்டை தடை மீறி நடத்துகிறத நாங்கள் செய்ய போகிறோம். அதே அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, நான் ஜல்லிக்கட்டை தடை மீறி நடத்தின பிறகு கைது செய்யணும். நீங்கள் நடத்த முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு செய்யக்கூடாது. சட்டத்தை நீங்கள் மதிங்க. நாங்கள் சட்டத்தை மீறுவது என்பதே அது எங்கள் நீதியாக பார்க்கல, எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக பார்க்குறோம். அதை ஒரு தேசினத்தின் மீது தொடுக்கப்பட்ட பண்பாட்டு போராக பார்க்குறோம். என் இனத்தின் பண்பாட்டின் மீது சுமத்தப்பட்ட அவமானமாக பார்க்குறோம். அதனால் அதை நாங்கள் அதை உடச்சி திமிரி எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். எனவே தடை மீறி ஜல்லிக்கட்டை நடத்துறது என்பது போராட்டத்தின் இன்னொரு வடிவமாக தான் நாங்கள் இந்த நீதிக்கு இந்த அரசுக்கு காட்ட நினைக்கிறோம். அதை புரிந்து கொள்ளணும். அது தமிழ்நாடு மட்டும் எப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்கும். இங்கே தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்கும். ஆந்திராவில் தடை இருக்குது. ஐயா சந்திரபாபு நாயுடுக்கு முன்னாடியே ஒரு இளைஞன் காலை அவுத்து விட்றான், தட்டி கொடுக்குறாரு. அவரை ஒன்றும் செய்யலை. உரியடிக்க தடை இருக்குது. மராட்டிய நவநிர்மானுடைய கட்சி தலைவர் ராஜ் தாக்கரே அவரே நின்று மனித கோபுரம் போல் 40 அடிக்கு இளைஞர்களை ஏற்றி விட்டு உரியடிக்கிறாரு, ஒன்றும் செய்யலை. சேவல் சண்டைக்கு தடை இருக்குது. தெலுங்கானாவில் அமைச்சரே சேவலை விடுறாரு, சண்டை போடுறது, ஒன்றும் செய்யலை. முல்லை பெரியாற்றில் 142 தண்ணியை உயர்த்தி தண்ணியை கொடுன்னு சொல்லுது. அவன் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது, நான் அணை அடிக்கிறேன் கட்டப்படுறேன், அவனை ஒன்றும் சொல்லலை. காவிரியில் தண்ணி விடுன்னு பல தடவை செஞ்சது நீதிமன்றம். அது ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. அவன் ஒன்றுங்க, அதெல்லாம் சட்டத்தின் மீறலை. நாங்கள் மட்டும்தான் சட்டத்தை மீறிடுறோம். இது காரணம் இந்த கட்சிகளுக்கு இருக்கிற ஊழல் வழக்கு அது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அது மீறி தீர்ப்பை மீறி நடக்க விட்டுட்டா அந்த நீதிபதிகள் கோபத்துக்காலாகி தண்டனைக்குள்ளாயிருவோம்ட்டு ரொம்ப சட்டத்தை கடைப்பிடிக்குது தமிழ்நாடு அரசு. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போ நீங்கள் இப்போ நான் இது எனக்கு நான் நீதியாக பார்க்கல, அதை அநீதியாக பார்க்குறேன். அது எப்படி நான் உணர்த்துறது? எப்படி உணர்த்துறது? இப்போ எனக்கு இந்த தடையை இப்போ போட்ட நீதிபதிகளுக்கு நான் யாருன்னே தெரியாது. தமிழர்னு ஒரு இனம், அது யார், அதனுடைய உணவு பழக்க வழக்கம் என்ன, அவன் வாழ்க்கை முறை என்ன, அவன் பண்டிகை எது, அவனுடைய வாழ்வியல் நெறி என்ன, அவனுடைய தொன்மம் என்ன, அவன் எவ்வளோ ஆண்டுகள் மூத்தவன், அவனுடைய அறம் என்ன, வீரம் என்ன, எதுவுமே தெரியாது. சும்மா ஏதோ ஒரு நீதிபதி வழக்கறிஞர் சொல்லிட்டாரு தடை. நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்போ காட்டுமிராண்டி விளையாட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அம்மனமா நிற்கிறவன் காலில் கும்பிட்றானே, அது என்ன ரொம்ப நாகரிகமானதா? அது நான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த திரிவேணி சமூகத்தில் பல ஆயிரக்கணக்கில் நிர்வாணம் போய் கூடுறான்ல, அதையும் நீங்கள் கண்டிக்கல. நிர்வாணமாக நிற்கிற ஆண்கள் கடையில் பெண்கள்லாம் போய் அப்படி கும்பிட்டு விழுகிறாங்களே, இது என்ன காட்டுமிராண்டித்தனமாக இருக்குது, அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை விட சொல்லி, அது எப்படி? அது பண்பாடு. இது மட்டும் காட்டுமிராண்டித்தனமா எப்படி? அதையே நீ இப்போ கேட்குறீங்க. நீங்கள் என்னை போன தடவை நான் போய் நடத்த போகும்போது எல்லாம் முன்தயாரிப்பு பண்ணும்போது ராவோட ராவா என்னை சுற்றி டக்குன்னு அதிகாலை 5 மணிக்கு தூக்கிட்டீங்க. என்னை நீங்களும் நடத்த மாட்டீங்க, என்னையும் நடத்த விட மாட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த பொங்கலுக்கு என்னை தூக்கி போடுங்க, அடுத்த பொங்கல் கூட விடுதலை செய்யுங்க, ஆனால் நடத்த விட்டுருங்கிறேன். அதை நான் மட்டும் தடைய மீறலையே. கட்சியோட கொள்கை முழக்கமா தமிழ்நாட்டை தமிழர் ஆகணும் அப்படின்னு கொள்கை முழக்கம். இப்ப இருக்கிற மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி சசிகலாவா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், 2 பேருமே தமிழர்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழர்கள் இதை பாரதி சொல்றான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். அது சொல்றான். சொல்லிட்டு பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல மாண்புகட்டு நாமமது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்துடுதல் நன்றோ சொல்லிருங்கிறான். பேரில் மட்டும் தமிழராக இருந்து வாழ்ந்து புண்ணியம் இல்லை. இப்போ நான் என் தாய்மொழியை மீட்சி வைக்கணுங்கிறேன். நுட்பமாக கவனிச்சுக்கணும். தமிழகத்தின் தமிழ் தெருவில் எங்கும் தமிழ் வரணுங்கிறேன்.
தாய்மொழியில் பிள்ளைகள் படிக்கணுங்கிறேன். என் மண்ணின் வளங்கள் காக்கப்படணுங்கிறேன். நீங்கள் விற்கணுங்கிறீங்க. என் மலைகள் காக்கப்படணும், நீர் வளம் காக்கப்படணும், மண் வளம் காக்கப்படணுங்கிறீங்க. இது நீங்கள் ஐயா முதலமைச்சர் ஆகிட்டார், என்ன ஆத்து மணல் அள்ளுறது தடுக்கப்பட்டுருச்சா? அப்போ தமிழர் ஆளுறது பிரச்சனை இல்லை, தத்துவம் ஆளணும். ஒரு ஆள் உட்காந்துருக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ அப்படி பார்த்தா கருணாவும் தமிழர் தான், பிரபாகரனும் தமிழர் தான். இப்போ எதை ஏற்கிறது எதுக்குறதுன்னு இருக்குல்ல. தமிழராக நாங்கள் ஆளுறது, தமிழர் ஆளணுங்கிறது ஒரு தத்துவம் ஆளணும். அது அறத்தின் வழி நின்ற ஆட்சியாக இருக்கணும். மண், மலை, ஆடு, மாடு, கோழி, குஞ்சு, புல்லு, பூண்டு, நாய், நரி எல்லாத்துக்குமான அரசியலை நீங்கள் செய்யணும். இப்போ நீரின் தேவை மனிதனுக்கு மட்டுமானதா? அனைத்து உயிர்களுக்குமானது. அதை எப்படி விற்க அனுமதிச்சிங்க? அப்போ அதை நான் ஏற்கலை, நான் எதிர்க்கிறேன், மாற்றணும்னு நினைக்கிறேன். அதை இந்த அரசு மாற்றினா எங்கள் ஆட்சி. இல்லைன்னா எங்கள் ஆள் இருக்காரே ஒழிய எங்களுக்கான ஆளாக இருக்காரா? அதான் இங்கே இருக்கிற கேள்வி. உங்களுக்கு புரியுதில்ல? அதுதான் அங்கே இருக்கிற சிக்கல். அதில் இவ்வளோ காலம் இல்லாத எங்களில் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறது, எங்களில் ஒருத்தர் பொதுச்செயலாளராக இருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி தான், பெருமை தான். அதில் அது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஆட்சி எப்படி வரப்போகுது அதுதானே இப்போது. புனிதமான ஒரு அரசியலை முன்னெடுப்போம்னு அம்மையார் சசிகலா சொல்லியிருக்காங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு தானே சொல்ல முடியும். ஜல்லிக்கட்டுக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் தீவிரமான போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எதிரான ஒரு இதுவும் இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சாங்க. இது நான் சொல்லலை, அம்மையார் ஜெயந்த் நடராஜனே சொல்கிறாங்களே, ஜெயராம் ரமேஷ் தான் தடை விதிச்சதுன்ட்டு. அப்போவே சண்டையை போட்டு உடச்சிருக்கணும்ல. அவங்க இங்கேருந்து இப்போ அதிமுக இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அதிமுக தான் காரணன்றாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? இவங்க போராட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? அம்மையார் சசிகலா ஒரு அறிக்கை விடுறாங்க, இல்லை திமுக தான் காரணங்கிறாங்க. இது காரணம் நாங்கள் தான். பல ஆண்டுகளாக மாறி இவங்களுக்கு ஓட்டு போட்டோம்ல, வாக்கு செலுத்தணும்ல, நாங்கள் தான் அது காரணம். இப்போ யாரை குறை சொல்கிறது? எப்படி இருக்கு பாருங்க. விவசாயியெல்லாம் சாகுறானே, நீ கேட்க மாட்டியா சீமானுங்கிறாங்க. நான் கேட்குறேன், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீ ஓட்டை மாறி 2 பேருக்கும் போட்டு செத்துக்கிட்டு இருப்பேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? எப்படி இருக்கும் இது? இப்போ நான் தெய்வம் சொன்னதை பிரச்சனைங்கிறீங்க. இப்போ ஜெயலலிதா தெய்வம் ஆயிட்டதெல்லாம் என்ன பண்ணுறது? தெய்வம்னு சொல்லிட்டீங்களா? இப்படி முருகனை போய் தெய்வம்னு சொல்லிட்டு. ஜெயலலிதாவே தெய்வம், எம்ஜிஆரே தெய்வம். அது வெறும் தெய்வம் இல்லை, இதய தெய்வம். இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ அதை நம்ம பார்க்கும்போது நாங்கள் ஒரு திட்டமிட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு தேசியனத்தின் மக்களாக இருக்கும்போது என் மொழியை மீட்டு, என் கலை இலக்கிய பண்பாட்டை மீட்டு, என் வழிபாட்டை மீட்டு, எல்லாவற்றையும் மீட்டு மேலே வேண்டிய தேவை இருக்கும்போது எனக்குன்னு இப்போ நான் இன்றைக்கி வந்திருக்குது கிறிஸ்தவம், எனக்கு இல்லை. இன்றைக்கி வந்திருக்குது நான் இஸ்லாம். இன்றைக்கி இப்போ தான் வெள்ளைக்காரன் தான் எங்களை இந்து ஆக்குறான். ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி சைவர்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் 50,000 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தது நாங்கள் யார்? சென்னை கடற்கரையில் இருக்கிற எங்கள் ஐயா நடிகர் திலகத்தின் சிலை அகற்றுவது குறித்து தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு கலை அடையாளமாக ஒரு பொக்கிஷமாக இருப்பவர் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவர் ஒரு வீட்டுக்கோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கோ நாட்டுக்கோ சொந்தமானவர் அல்ல. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் தேசியனத்தின் ஒரு சொத்து, ஒரு மதிப்புமிக்க கலை அடையாளம். அந்த இடத்துல சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துல வைப்பது என்பது ஒரு தேசிய அவமானமாக நான் கருதுகிறேன். ஒரு தேசிய இனத்திற்கு இழைக்கப்படுகிற அவமானமாக கருதுகிறேன். அதை வைக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து வேறு இடத்துல வச்சுருந்தா தெரியாது. வச்சு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்புக்கு சப்பில்லாத ஒன்றுமே இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி அந்த சிலையை அகற்றுவது என்பது பெருத்த அவமானமாக நாங்கள் கருதுகிறோம். அதுக்கு சொல்லப்படுகிற காரணம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நடிச்சா அந்த இடத்துல இருக்குது, அது போக்குவரத்துக்கு நெரிசலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. நாடெங்கிலும் நடக்கிற போக்குவரத்து நெரிசலுக்கு சிவாஜி சிலை தான் காரணமா? அந்த இடத்துல விபத்து நடந்துருது அப்படின்னா ஒரு நாளைக்கு பல நூற்றுக்கணக்கில் விபத்து நடக்குது. எல்லா இடத்துலையும் நடக்கிற விபத்துக்கும் இந்த சிவாஜி சிலை தான் காரணமா? அந்த இடத்துல எத்தனை விபத்து இதுவரை நடந்திருக்கு? அந்த சிலையை அப்புறப்படுத்துங்க, எங்களுக்கு இடையூறாக இருக்குன்னு மக்கள் தன்னெழுச்சியாக எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. அதுக்கு என்ன பதிவு இருக்குது? இது யாரோட தனிப்பட்டவர்களுடைய சுய வெறுப்புக்கு தொடுக்கப்பட்ட வழக்குக்கு அந்த சிலையை அப்புறப்படுத்துங்கன்னு ஒரு தீர்ப்பு வருவது எப்படி ஏற்கிறது? மன்றோ சிலை இருக்கலாம் நடுச்சாலையில், சிவாஜி சிலை இருக்கக்கூடாதா? இந்த நாட்டில் வேறு யாருக்குமே நடுச்சாலையில் சிலை இல்லையா? அது ஏன் சிவாஜி சிலையை மட்டும் அவ்வளோ உறுத்துது? அதை மட்டும் எடுக்கணுன்னே இருக்குது. அதை எடுத்து கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல மண்டபத்தை கட்டி அங்கே வைக்கிறதுங்கிறத நாங்கள் ஏற்கலை. அங்கே அப்படின்னா எம்ஜிஆருக்கு சமாதி இருக்குது, அங்கே சிலை இருக்குது. அவருக்கு நாடங்களில் வேற எங்கேயும் சிலை இல்லையா? அண்ணாவுக்கு சமாதி இருக்குது, அங்கேயும் சிலை இருக்குது. வேற எங்கேயும் சிலை இல்லையா? நடுத்தருவில் சிலை இல்லையா? ஏன் வந்தவர் போனவன் நின்னவன் போனவன் எல்லாருக்கும் இந்த நாட்டில் சிலை இருக்குது. சிவாஜிக்கு ஏன் இந்த சிலை வைக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது? அந்த சிலையால் யாருக்கு என்னையுடைய? அதை நாங்கள் ஏற்கலை. சிலையை அப்புறப்படுத்தக்கூடாது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை அப்புறப்படுத்தினா தேவையற்ற போராட்டங்களை தமிழ்நாடு எதிர்கொள்ள வேண்டியது வரும்.
அப்படியே இல்லை, நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம், அந்த சிலையை நாங்கள் அகற்றித்தான் தீரணும், அகற்றினா தான் எங்களுக்கு தூக்கம் வரும், அப்போ தான் நிம்மதி வரும்னா அந்த பெருமக்களுக்கு நான் அன்போடு வேண்டுவது, அப்படியே எங்கள் ஐயா சிலையை அகற்றினாக்குள்ள அதே கடற்கரையில் தான் வைக்கணும். ஜி போப்புக்கு இருக்குது, ஜோசப் பெஸ்கிங்கிற வீரமாமுனிவருக்கு சிலை இருக்குது. இந்த நாடு சிவாஜி நாடு, அவருக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்குது? இவ்வளவு பெரிய கலைஞனுக்கு ஒரு சிலை அணிக்க கூட சொந்த மண்ணில் உரிமை இல்லையா? கடற்கரையில் யாருக்கும் இருக்கு. எம்ஜிஆருக்கு சமாதி, அண்ணாவுக்கு சமாதி, ஜெயலலிதாவுக்கு சமாதி, அது சிவாஜிக்கு ஒரு சிலையை நிற்கிற அந்த இடத்துல உரிமை இல்லையா? அந்த சிலையை அகற்றுனா அதே இடத்துல கடற்கரையிலே அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலை நிறுவனம். நீங்கள் மண்டபம் கட்டுங்க, அந்த இடத்துல ஒரு சிலையை வைங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் கடற்கரையிலேயே அவருக்கு உரிய இடத்துல ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு பெருமதிப்பிற்குரிய மாபெரும் கலைஞனுக்கு அந்த மண்ணில் அந்த இடத்துல சிலையை வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அப்படி வைக்கல அந்த இடத்த எடுத்துகிட்டு போயிடுவோம்னா தேவையற்ற போராட்டங்களை இந்த நிலம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக அதை அனுமதிக்க மாட்டோம், அதுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டிய தேவை வரும். இன்றைக்கி ஒரு விவசாயி இறக்குறான் சாகிறான் என்பது நமக்கு செய்தி. ஆனால் நாளைக்கு நாம் எல்லாம் உணவின்றி சாக போகிறோம் என்பதற்கான முன்னறிவிப்பு, ஒரு எச்சரிக்கை. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வளமையாக செழிப்பாக வாழ்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது என்று அர்த்தம். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம். இப்போ அந்த நிலைக்கு குறிப்பாக தமிழ்நாடு போய் கொண்டிருக்கு. இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது தொடருது. ஆனால் குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இதை தடுப்பதற்கு தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து வேளாண் பெருங்குடி மக்கள் பெற்ற விவசாய கடன்களை நீக்கி தள்ளுபடி செய்து அவர்களுடைய இழப்புக்கு ஈடுகட்டும் வகையில் உரிய தொகையை வழங்கி அவர்களை தற்கொலை செய்து வர அந்த கொடிய நிலையிலிருந்து தடுக்கணுங்கிறது நம்முடைய கோரிக்கை.